விக்னேஸ்வராய நமः. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். பஞ்சமாதிபதி சந்திரபகவான் உச்சம் பெறுவதால் லாபமும் யோகமும், அந்த உச்சம் பெறக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிநாதனாகிய குருபகவானோடு இணைந்திருப்பதால் இன்னும் அதிக பலனையும் சந்திக்க காத்திருக்கக்கூடிய யோகம் பெற்ற மீனராசி என்பதே உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை, அதாவது 30/6/2024 முதல் 6/7/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி உங்கள் ராசியிலே ராகு பகவானும், 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 3ஆம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் குரு பகவானும், 4ஆம் இடத்தில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும், 5ஆம் இடத்தில் புத பகவானும், 7ஆம் இடத்தில் கேது பகவானும், விரயஸ்தானத்திலே சனி பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதியாகிய சந்திர பகவான் 2, 3, 4 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்கப் போகிறார். பொதுவாக சந்திராசிரமமோ வேதியோ இல்லாதிருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். அதன்படி இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசிரமம் இல்லை, வேதையும் இல்லை, நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கப் போகிறது. அப்போ அனுதினமும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா என்று பார்க்கும் பொழுது, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 30/6/2024 திதி தேய்பிறை நவமி திதி மதியம் 3:30 மணி வரை, அதன் பின்பு தசமி திதி வருகிறது. அன்று முழுவதும் அசுவதி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாளாக வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை, அதாவது ஆங்கில மாதப்பரப்பு ஜூலை மாதப்பரப்பு 1/7/2024 திதி பகல் 11:30 மணி வரை தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது. அன்று முழுவதும் பரணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து செவ்வாய்க்கிழமை 2/7/2024 காலை 9 மணி வரை ஏகாதசி திதி, அதன் பின்பு துவாதசி திதி. அன்று முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய நாள். அடுத்து புதன்கிழமை 3/7/2024 அன்று திதி தேய்பிறை திரியோதசி திதி, ரோஹிணி நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அன்று பிரதோஷ காலகட்டமாக அமைகிறது. அன்று சுபமுகூர்த்த நாளாக அமைகிறது, யோகமான நாள். அடுத்து வியாழக்கிழமை 4/7/2024 அன்று திதி தேய்பிறை சதுர்த்தசி திதி, மிருகசீட நட்சத்திரம் மரணயோகம் கூடிய நாள். அன்று மாத சிவராத்திரி. அடுத்து வெள்ளிக்கிழமை 5/7/2024 வெள்ளிக்கிழமைக்கு அன்று பூரண அமாவாசை திதி, திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் சனிக்கிழமை 6/7/2024 அன்று திதி வளர்பிறை பிரதமை திதி, புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள். இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். மீனராசி என்பதே இந்த வாரத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, பொதுவான பலன்களில் இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரம், மங்களகரமான வாரம், யோகமான வாரம், லாபங்களை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய வாரம். நல்ல அருமையான பலன்கள் இருக்குது. தனஸ்தானத்தில் தனாதிபதியும் பாக்கியாதிபதியுமாகிய செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். அதனால் கொடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மை அடைவீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். கடன் நோய் வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். சகல யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கும். இதுவரை கடன் இவையெல்லாம் அடையிறக்கான வாய்ப்புகளும், வட்டி கட்டுதல், இஎம்ஐ கட்டுதல், தவணை கட்டுதல், இதெல்லாம் சரியான முறையில் அடையிறக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் தொழிலே நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். புது தொழில்களை உருவாக்கக்கூடிய சூழ்நிலையும் அல்லது செய்தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபங்கள் காண்பீர்கள். கடன் கொடுத்து கடன் வாங்கிய சூழ்நிலைகள்லாம் மாறி இன்று நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வியாபாரத்தில் ஒரு புது முயற்சிகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் சிறந்த வாரம், பலன்கள் நிறைந்த வாரம். லாப பலன்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு புறம் லாப செய்திகள் நிறைய கிடைக்கும். பணிமாற்றம் அல்லது இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம்
அந்த செய்திகள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. பணி சுமைகள் குறையும், பகிர்ந்து அளிக்கப்படும். இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறிவிடும். சுபத்தன்மைகளே நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் நல்ல பொன்னான வாரம். படித்தது நினைவில் நிற்கும். புது புது பாடங்களை படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால் லாபங்கள் ஏற்படும். குறிப்பாக தொழில் செய்யும் மாணவர்களுக்கு, தொழிற்கல்வி கற்கும் மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல அருமையான வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு. பலன்கள் பயனாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இந்த வாரத்தில் நிறைந்து கிடைக்கிறது. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மீனராசி என்பவர்கள் அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு சுப செய்திகள் கிடைக்கும், சுப யோகங்கள் கிடைக்கும். கடந்த வாரங்களில் மரண யோகம் நிறைய வந்த காரணத்தினால சுபமங்கலத்தை பேசுகிறதுக்கோ உறுதி செய்கிறதுக்கோ வாய்ப்பெல்லாம் இருந்தது. இந்த வாரத்தில் வந்து சித்த யோகமும் அமிர்த யோகமும் சுபமூர்த்த நாளும் இருக்க காரணத்தினால சுபமங்கலத்தை பற்றி பேசலாம், உறுதி செய்யலாம், இறுதி செய்வதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்கும். சந்திராசமும் வேதையும் இல்லாதப்பயே அந்த விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. அதனால் சுபத்தை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலமாக இருக்கும். முதல்ல வந்து உங்கள் ராசிநாதனே குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்ப்பது முதல் விசேஷமான அமைப்பு. 7ஆம் இடத்தை புத பகவான் 5ஆம் இடத்தில் அமர்வது இன்னும் விசேஷமான அமைப்பு. காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி அருமையான லாபங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்கள் மங்களகரமாகவும் திருப்திகரமாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கிற ஒரு நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமையறதுக்கான வாய்ப்பு உண்டு. சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய யோகமும் தொழிலால் உங்களுக்கு லாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். குறிப்பாக அழகுக்கலை, கட்டிடக்கலை சம்பந்தப்பட்டது, பொறியியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பங்குச்சந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் வந்து லாபங்கரங்கள் நிறைய கிடைக்கும். எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறும். திருப்திகரமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பாக தாய் வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கும். தாய் மாமா அல்லது அவர்களுடைய சொத்துக்கள், தந்தை வழி சொத்துக்கள் இவைகள் வந்து உங்களுக்கு ஆதாயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் பகவான் 4ஆம் பார்வையாக புதனை பார்க்கும் காரணத்தினால மகிழ்ச்சியும் மங்களமும் பாக்கியத்தோடு கிடைக்கும். அந்த பாவம் உங்களுக்கு இன்னும் சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்குற வாய்ப்பு உண்டு. சுபமங்கல யோகம் சுப லாபமும் கிடைக்கிற இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப ஏகாதசி தீதியில் பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வருகிறது. அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களை நினைத்து திதி தர்ப்பணம் வழிபாடு இவைகள் செய்தீர்களானால் நிச்சயமாக சகல நன்மைகளும் உங்களுக்கு வந்து சேரும். மீனராசி என்பவர்களே, வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. அந்த வளர்ச்சியினை பயன்படுத்தி யோகமும் லாபமும் பெற்று திருப்திகரமாக இந்த வாரம் செல்வதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.